நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கு பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவனுடைய வாசஸ்தலம். ஸ்தோத்திரம். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் நம்மேலே அன்பு கூர்ந்தார். தேவன் எப்படி இருக்காருங்க? ஆவியாய் இருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை, தேவன் யாரு? அவர் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்த சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டாகிறதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாக அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் ஒரு மனுஷனுக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் பாருங்க, பரலோகத்துல ஒரு 24 மணி நேரமும் அங்கே ஓயாமல் தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஆராதனை விட நீங்களும் நானும் அவரை ஜெபிக்கிறது, அவரை ஸ்தோத்திரம் பண்றது, அவரை பாட்டு பாடுறது, அந்த தேவனை தேடுறது, இந்த இருதயத்தை பார்ப்பதற்கு தேவன் அந்த பூமியில இறங்கி வந்து நம்முடைய ஆராதனையில நம்ம பாடு ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல வந்து கலந்து கொண்டா. நீ காலைல ஜெபிக்கிறீங்களே, நீ காலைல பாடுறீங்களே, ஒருவேளை நினைக்கலாம் நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் தான் நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், என் ஜெபத்தை யாரு கேட்கிறா? தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறா. நீங்க பாடுற பாட்டு ராகம் இருக்கா, ராகம் இல்லையா, கீபோர்டு இருக்கா, கீபோர்டு இல்லையா, அதெல்லாம் நீங்க வாய்ப்பு பாடுறீங்களே, அதை தேவன் மகிமையாக அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அவருடைய சிங்காசனம், அவருடைய மகிமையின் பிரசனம் நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும். அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதனிடத்துல இறங்கி வந்தது. அந்த தேவன் மனிதனுக்காக இந்த பூமியில அவதாரம் எடுத்து வந்தார். ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த தேவனை போல வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு மேன்மையான தேவன். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், வார்த்தையினாலே உண்டாக்கினவர், செங்கடல் 2ஆய் பிளந்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடியவர். கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய வாசம் நம்மிடத்துல இறங்கி வந்தது. எவ்வளவு நல்ல தேவன். நம்மோடு அவர் பேச விரும்புகிறார், நம்மோடு அவர் பழக விரும்புகிறார், நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று பலப்படுத்துகிற தேவன். நீ எந்தெந்த காரியங்களை திகண்டு போய் பயந்து போய் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களோடு கூட இந்த காலை நேரத்துல உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை எழுப்பி வைத்திருக்கிறார். தேவனுடைய சந்நிதியில அமரும்படிய இந்த நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசத்தலம் இறங்கி அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களா இருப்பார். நம்மளை யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம். சோத்திரம். எனக்கு அருமையா கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் யாருங்க? அந்த ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன், அவர்களை விட நம்மளை அதிகமாய் நேசிக்கிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்மேல அன்பு வைத்த ஆண்டவர், நம்மளை சுமக்கிற ஆண்டவர், நம்மளை தப்புவிக்கிற ஆண்டவர், நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர், அதிசயமாய் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஞாபகம் கூட அவர் நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு சோதனை எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும், திரில்லிங்கா இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் எப்படி? ஆமே, தாவீதோடு கூட தேவன் இருந்தார். ஆமே, கர்த்தர் யோசேப்போடு கூட தேவன் இருந்த காரியத்தை பயங்கரமான கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டது. சிம்சோனுக்குள்ள தேவன் இருந்து அந்த வல்லம் ஏற்படும் பொழுது பலத்த ஒரு அபிஷேகம் வரவிருது. கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபைகளை தேவன் தர வல்லமையில தேவன், அவரிடம் வாசமாய் இருக்கிற தேவன். அது மாத்திரம் 3ஆம் காரியம் சொல்லுவது, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களோடு கூட அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக இந்த பூமியில மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சந்திப்பதற்கு ஆமே சோதரன், உங்களை காலை நேரத்துல ஆமே உங்களை எழுப்பி விடுகிற தேவன். ஒருவேளை தூங்கி காலை டக்குன்னு தட்டி இருப்போம், டக்குன்னு பாருங்க, தேவன் காலை நம்மளை எழுப்புகிறார், ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வழிகளை போக்கிலும் வரத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிற தேவன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க, உறுதியா பிடிச்சுக்கிறங்க. அங்கங்க அசையாதீங்க, அங்கங்க பார்க்காதீங்க. நீதிமான் தன் வழியை என்ன பண்ணும், உறுதியாய் பிடிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை உறுதியா கர்த்தர் எனக்கு தருவார் என்று உறுதியா நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை இழக்காதீங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. வாய்க்காலை வெட்டுங்க, தண்ணீர் நிரப்பப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அவர் நம்முடைய தேவன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை என் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறா இல்லையா என்ற கேள்வி கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்தா பேசுறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்ற கர்த்தர் நிச்சயமா இவங்களை நடத்துவார். ஜெபமா, பரிசுத்த தேவனே, நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.